என் அன்பு வணக்கங்கள். 2026 பொங்கல் திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மதுரை மாவட்டத்திலே புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு திருவிழா நடந்தேறிவிட்டது. 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்து முடிந்துவிட்டது. அவனியாபுரத்திலே முதல் பரிசை வென்ற மாடுபிடி வீரர் வளையங்குளத்தைச் சேர்ந்த பாலமுருகனுக்கு அவர் நன்றி சொல்வதற்கு கூட மைக்கை கொடுக்கவில்லை, ஒளி தாங்கியை கொடுக்கவில்லை என்று அவரும் குற்றம் சாட்டினார். பல்வேறு மாடுபிடி வீரர்களும் ரசிக பெருமக்களும் இந்த கமிட்டியின் மீது குற்றம் சாட்டினார்கள். ஏன் ஒரு 2 நிமிடம் பேசுவதற்கு என்ன? ஏதும் அவர் கேட்டு விடுவாரா? என்னவென்று தெரியவில்லை, என்ன ரகசியம் என்று தெரியவில்லை. அதேபோல பாலமேட்டிலே வாரிவாசல் காளைகளை அவிழ்த்து விடுவதற்கு கொடியசைத்து துவக்கி வைப்பதற்காக மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காலம் கடந்து வருகிறார். 10 மணிக்கு மேலாக வருகிறார். ஆயிரம் காளைகளும், நூற்றுக்கணக்கான மாடுபிடி வீரர்களும், பல்லாயிரக்கணக்கான ரசிக பெருமக்களும் அங்கே காத்து கிடக்க காலதாமமாக வருகிறார். எப்படி மாடுகளை அவிழ்த்து விடுவது? வெளி மாவட்டங்களிலிருந்தெல்லாம் பல்வேறு சிரமங்களுக்கு தாண்டி இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரும் மிகுந்த வேதனையோடு இந்த ஜல்லிக்கட்டு இப்படி நடந்தேறிவிட்டது என்று கவலையில் உழுங்கினார்கள். இதற்காகவா ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடத்த வேண்டாமா? அவர் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன? கமிட்டி நடத்த வேண்டியதானே? ஆட்சியாளர் இருக்கிறார்கள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். காலையிலேயே துவக்க வேண்டியதானே விழாவை? ஏன்? இந்த கேள்விக்கு பதிலே